வணக்கம் நேயர்களே. இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக கதை. திருடனிடமே திருடினாராம் ஸ்ரீகிருஷ்ணர். எதை, ஏன்? கடவுளின் புகழை பாடி அதனை ஒரு தொழிலாகவே கொண்டிருந்தார் பாகவதர். ஒரு முறை பாகவதத்தின் கதையை ஒரு வீட்டில் பிரவசனம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வீட்டிற்குள் ஒரு திருடனோ உள்ளே நுழைந்து மூலையில் மறைந்து பிரவசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்ரீமத் பாகவதம் என்பது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கதைகள் மற்றும் மாய லீலைகள் நிறைந்த ஒரு புனித நூலாகும். திருடன் இந்த கதைகளை கேட்கும் கட்டாயத்தில் இருந்தான். பாகவதர் அந்த சமயத்தில் பாலகிருஷ்ணர் அணிந்திருந்த ஆபரணங்களை வர்ணித்து கொண்டிருந்தார். கிருஷ்ணரை பசுக்களுடன் அனுப்புவதற்கு முன்பு தாயார் யசோதை அவருக்கு அணிவித்து மகிழ்ந்த நகைகளை பற்றி பாகவதரோ விவரித்தார். இந்த கதைகளை கேட்டு பரவசமடைந்தான் திருடன். எப்படியாவது அந்த பாலகனின் நகைகளை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டான். தினமும் சிறு சிறு பொருட்களை திருடுவதை விட இது மேலென்று எண்ணினான். பிரவசனம் முழுவதும் முடியும் வரை காத்திருந்தான் திருடன். பிறகு அந்த இடத்தை விட்டு சென்றான். பாலகன் இருக்கும் இடத்தை திருடனோ அறிய விரும்பினான். ஆதலால் அவன் பாகவதரை பின்தொடர்ந்து சென்றான். அவரை வழிமறித்தான். தட்சணையாக கிடைத்த தன்னுடைய சிறு செல்வமும் தொலைந்து விடுமோ என்று பாகவதரோ பயந்து தன்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று திருடனிடம் கூறினார். திருடனோ பாகவதரின் பொருளில் தனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும் அவர் வர்ணித்த மாடு மேய்க்கும் பாலகனின் ஆபரணங்கள் பற்றிய விவரங்களோ தனக்கு வேண்டும் என்றான். தன்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும்படி திருடனோ அவரை கேட்டான். பாகவதரோ குழப்பமடைந்தார். அவரோ திருடனிடம் யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனம் என்ற நகரத்தில் பச்சை புல்வெளியில் 2 பாலகர்கள் காலை வேளையில் வருவார்கள். ஒருவன் மேகங்களின் நிறத்தைப் போல நீல வர்ணமாகவும் கையில் புல்லாங்குழலுடன், மற்றவன் வெளுத்த நிறத்தில் பட்டாடைகளுடன் இருப்பான். நான் வர்ணித்த நகைகளை அந்த நீலவர்ண பாலகனோ அணிந்திருப்பான் என்று கூறினார். பாகவதர் கூறியதை நம்பிய திருடன் பிருந்தாவனத்திற்கு உடனடியாக கிளம்பினான். அந்த அழகான இடத்தை அவன் கண்டுபிடித்து ஒரு மரத்தின் மீது ஏறி அந்த பாலகர்கள் வரும் வழியை எதிர்பார்த்து காத்திருந்தான். சூரியன் உதயமானது. காற்றுடன் புல்லாங்குழலின் இனிமையான இசையோ மிதந்து வந்தது. அந்த இசையோ நெருங்கி ஓசையோ சற்று வலிதானதும் திருடனோ அந்த பாலகர்களை கண்டான். மரத்திலிருந்து இறங்கி அவன் பாலகர்களை நெருங்கினான். பாலகிருஷ்ணனின் மனோகரமான ரூபத்தை கண்டதும் அவனோ தன்னை மறந்து அவரை கைகூப்பி வணங்கினார். ஆனந்த கண்ணீரோ அவன் கண்களிலிருந்து வழிந்தது. இந்த கண்ணீர் அவனுடைய உள்ளத்திலிருந்து வந்தமையால் தன்மையாக இருந்தது. இந்த அழகான பாலகர்களை எந்த தாயார்தான் அனுப்பியிருப்பார்கள் என்று எண்ணி அவனோ வியந்தான். கண்களை அகற்றாமல் அவன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தான். அவனுள் மாற்றங்களோ தொடங்கியது. அவனோ பாலகர்களை நெருங்கி நில்லென்று கூச்சலிட்டபடி கிருஷ்ணரின் கையை பிடித்தான். அந்த கணமே பஞ்சு மூட்டை நெருப்பில் எரிவது போல அவனுடைய பழைய கர்மாக்களோ அழிந்தன. அவனோ கிருஷ்ணரை நெருங்கி மிக அமைதியாக, யார் நீ என்று கேட்டான். கிருஷ்ணரோ அவனை பார்த்து ஏதும் அறியாதது போல, உன் பார்வையோ என்னை பயமூட்டுகிறது, தயவு செய்து என்னுடைய கைகளை விட்டுவிடு என்றார். திருடனோ அவமானத்துடன், என்னுடைய கெட்ட எண்ணம் என்னுடைய முகத்தில் பிரதிபலிக்கிறது போலும், எனவேதான் நீயோ பயந்து கொள்கிறாய். நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். ஆனால் நான் உன்னை விட்டுவிட வேண்டும் என்று மட்டும் தயவு செய்து கூறாதே என்றான். குறும்புக்கார கிருஷ்ணன் திருடனிடம் அவன் வந்த காரணத்தை நினைவுபடுத்தி சிரித்தபடியே, இதோ இந்த ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொள் என்றான். குழப்பமடைந்த திருடனோ, அனைத்து ஆபரணங்களையும் நீ என்னிடம் கொடுத்துவிட்டால் உன்னுடைய தாயார் உன்னை கோபித்து கொள்ள மாட்டாரா என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணரோ புன்சிரிப்புடன், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. என்னிடம் அதிக அளவில் ஆபரணங்களோ இருக்கின்றன. நான் உன்னை விட பெரிய திருடன். ஆனால் நம்மிருவரில் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. நான் எவ்வளவு திருடினாலும் எவரும் என்னை பற்றி புகார் கூற மாட்டார்கள். என்னை அன்புடன் சித்த சோரா என்று அழைப்பார்கள். உனக்கே தெரியாமல் உன்னிடம் பழைய ஆபரணம் ஒன்று இருக்கிறது. அதுதான் உன்னுடைய சித்தம், அதாவது உன்னுடைய உள்ளம். அதை நான் இப்பொழுது திருடி எடுத்து செல்லப் போகிறேன் என்று கூறிய பிறகு 2 பாலகர்களும் கண் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டனர்.
திருடன் வியக்கும் வகையில் ஆபரணங்கள் நிறைந்த பை அவன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதனை பாகவதரின் வீட்டிற்கு எடுத்து வந்து அவன் நடந்த அனைத்தையும் அவருக்கு விவரித்தான். பாகவதர் இப்பொழுது பயந்து திருடனை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பையை திறந்து பார்த்தார். அவர் திகைக்கும் வகையில் பாகவதத்தில் அவர் விவரித்தபடியே கிருஷ்ணர் அணிந்திருந்த அத்தனை ஆபரணங்களும் அந்த பையில் இருந்தது. ஆனந்த கண்ணீர் வடித்தபடி பாகவதரோ திருடனிடம் கிருஷ்ணரை அவன் கண்ட இடத்திற்கு தன்னையும் அழைத்துச் செல்லும்படி கூறினார். திருடனும் ஒப்புக்கொண்டு தான் முந்தைய தினம் கிருஷ்ணரை கண்ட இடத்திற்கு அவரையும் அழைத்துச் சென்றான். திடீரென்று திருடனோ ஆச்சரியத்துடன், அதோ அங்கே வருகிறான் பார் என்று கூறினார். பாகவதரின் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஏமாற்றம் அடைந்தார் அவர். உடனே அவரோ கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, ஒரு திருடனுக்கு நீங்கள் தரிசனம் அளித்தீர்கள், எனக்கு ஏன் அளிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ மிகுந்த பரிவுடன் இவ்வாறு பதிலுரைத்தார். நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை மற்ற கதைகளைப் போல படிக்கிறீர்கள். ஆனால் திருடனோ நீங்கள் என்னை பற்றி கூறியதை நம்பி என்னை தேடி வந்தான். என்னிடம் பூர்ண நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைபவர்களுக்கே நான் தரிசனம் அளிப்பேன். கடவுளை தரிசித்த திருடனுக்கோ வாழ்த்துக்கள். நாமும் நம்முடைய சித்தத்தை சித்த சோராவிடம் அர்ப்பணிப்போம். ஆன்மீக நூல்களை நம்பிக்கை இல்லாமல் படிப்பதால் ஒரு பயனும் கிடையாது. தீவிர நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மலையை கூட அசைத்து பார்க்கலாம். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா திருடனிடமே திருடிவிட்டார் உள்ளத்தை ஸ்ரீகிருஷ்ணர் என்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.